அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இந்த நாளின் காலை பொழுதிலே ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதலை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஒரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மான்களைப் போல ஓட செய்தீர், மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலும் நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய வேத புத்தகத்தை கைகளில் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 10 அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து சந்தோஷத்தோடு வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 10 1 முதல் 5 வரை. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலே கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நம்மை அவரை துதிக்கும் துதியோடு எழும்பச் செய்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அழகான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. சென்ற இரவு முழுவதும் பாதுகாத்தீர். இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிறைத்தருளும். போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.